என்ன ஐயோ அண்ணா அண்ணா தீது சிக்கன் தீது தக்காளி விடுங்க தலைய விடுங்க பரவாயில்லை அறிவு இருக்கு அறிவு இல்லையா எடுங்க சிக்கன் வந்து மசாலா விரவனுக்கு இந்த இதுல விரவணுமா மண்டையும் ஆலயம் மண்டையும் ஆலயம் அடுத்தது போடுங்க உப்பு உப்பு தெரியுது நீ மூடு இப்போ வந்து சிக்கன் பொடி குழம்பு மசாலா கருமாமே சிக்கன் பொரிக்குதுன்னா சிக்கன் பொரிக்கணும் குழம்பு மசாலா மட்டும் தரா பாருங்க உண்டு சிக்கன் பொரிக்கிறச்சு 65 நீங்க சில்லி சிக்கன் சொன்னீங்க ஆமா யாருக்கிட்ட சமையலா இந்த மாதிரி சமையல் முட்டை என்ன அப்படி உடைக்கிறீங்க 1 கிலோ சிக்கனுக்கு எவ்வளவு போய் சட்டின்னு பாருங்க ஓகே அண்ணா உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கரண்டி நாங்க இவ்வளவு கறி இதுக்கு இவ்வளவு பெரிய கரண்டியா சரி அப்ப மாத்திடலாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கையா அவிஞ்சு போகுதுக்கா பிடிங்க பிஸ்தா அடிப்பாங்க பிஸ்தா பாதாம் எடுத்துட்டு பிஸ்தா பாதாம் தான் சாப்பிடுவீங்களா வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்களா பிஸ்தா பாதாம் சாப்பிடு ஏக்குன்னா தங்கம் எப்படி அஷஷோ இல்ல தக்கம் சொல்லிக்கல தொடச்சுக்கங்கண்ணா என்ன ஐயோ ஃபுல்லா ஊத்திடணுமா ஆமா ஃபுல்லா ஊத்திட்டோம் ஏன்னா ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படும் சோ ஃபுல்லா ஊத்தியாச்சு ரைட் ஓகே அண்ணா உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கரண்டி நாங்க இவ்வளவு கறிக்கு எவ்வளவு பெரிய கரண்டின்னு பாருங்க பேச இதை போட்டு வரட்டி எடுத்து தின்னுட்டு போயிடலாம் இவ்வளவு கறி இதுக்கு இவ்வளவு பெரிய கரண்டியா சரி அப்ப மாத்திடலாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க கையா அவிஞ்சு போகுதுக்கா பிடிங்க வீட்ல எப்படி ஒரு வீட்லயே எப்படிதானா வீட்லயே இப்படிதான் சோம்பேறியா 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வண்டி வர்றதுக்கு 8 மணி தூங்கணும் கிடந்து அவன் என்ன சோம்பேறிங்க அவன் எதனால சோம்பேறின்னு சொன்ன அப்பா வீட்ல பிஸ்தா அடிப்பாங்க பிஸ்தா பாதாம் எடுத்துட்டு சாய போடுவாங்க படம் பார்த்துட்டு பிஸ்தா பாதாம் தான் சாப்பிடுவீங்களா வேற எதுவும் சாப்பிட மாட்டீங்களா பிஸ்தா பாதாம் சாப்பிடு ஏக்குன்னா என் தம்பி ஆனந்த் மணி என்ன சொல்றானா அதெல்லாம் சாப்பிட்டா மூஞ்சிலாம் கொஞ்சம் களை கொடுக்கும் ஷூட்டிங் கிட்டிங் போறீங்களான்னு அதுக்காக அததான் சாப்பிடுறேன் அப்படி ஆக மாட்டேது ஏன் மூஞ்சி சூப்பர் எண்ணெய் கொதிச்சாச்சு அப்படியே போடுங்க கையை உள்ள விட்டு பாருங்க செக் பண்ணுங்க எண்ணெய் கொதிச்சிருக்கான்னு நீங்க அதோ கையை விடுறோட நீங்க நாக்கு விட்டு செக் பண்ணிடலாம் சூப்பரா இருக்கும் நாக்கையை நாங்கள் பிடிச்சி பார்த்துடலாம் வெந்துட்டா வேலையாட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஜிபியோட குக்கிங்க எல்லாத்துக்கும் பெசஞ்சு கொடுக்க கூட பாருங்க ஆஹா ஆஹா ஆனா வாசனை சூப்பரா இருக்குங்க ஃபர்ஸ்ட் வாய் யாருக்கு ஃபர்ஸ்ட் வாய் எதுக்கு என்ன ரியாக்ஷன் காட்டு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் தங்கம் அந்த சைடு தங்கத்துக்கு ஊட்டுங்க அது ஊட்டுவோம் கறி வச்சு ஊட்டுவோம் நான் வச்ச குழம்பு என் பொண்டாடிக்கு கொஞ்சம் ஊத்த போறேன் நல்லா இருக்கா என் தம்பி மவள் என் அருமை மவளுக்கு ராஜிக்கு அடுத்தப்ப கறி வச்சுக்கோம்ல கறி தான் இருக்கு பாருங்க சாப்பிட்டுட்டு அவன் தான் கரெக்டா சொல்வான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கரெக்டா சொல்வாங்க செமையா இருக்கு ரைட் சூப்பர் அடுத்தப்ப என் என் தங்க மகள் வீட்டுல வந்து சாப்பிட்டு இருக்கிற மட்டும் தான் மத்த ஒரு அம்மாக்கு ஒரு உதவி கூட பண்ணது கிடையாது என் மகனுக்கு கொடுக்க அடுத்தப்ப என் மூத்த மகள் ஆகடு இங்க சைடுல ஒண்ணு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா நல்லா இருக்கு அடுத்தப்ப என் மகன் மனோக்கு இருக்கு திரும்ப வாங்க மணி நடந்து வாங்க வாங்க நல்ல பெரிய பெரிய வாயா அப்பா சூப்பர் அடுத்த நம்ம அண்ணா வச்சு சிக்கன் சாப்பிட போறோம் பெரிய பீஸ் கேட்டான் பெரிய வச்சாச்சு இருக்கா அதான் இருங்க சாப்பிட்டுட்டு அவரு சொல்லுவாரு எப்படி இருக்குன்னு
என்ன 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 வாய் கோணுது ஒரு சைடு குத்திராவுல உள்ள போய் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எங்க போய் கேரள சொல்லி ஏன் சாப்பிட சொல்லி அண்ணா வச்சு சிக்கன் நல்லா இருக்கு ஆ